ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது நம்ம ஜிடிடி ஆர்டர் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், குயிக் ஆர்டர்ஸ்னால் என்ன, ரெகுலர்னா என்ன, அட் த சேம் டைம் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஓவர் நைட் ஆர்டர்ஸ்னால் என்ன, அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்ஸ், அப்புறம் நம்ம அட்வான்ஸ் செக்ஷன்லையும் போய் நம்ம கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஜிடிடி அப்படிங்கிற இங்கே ஆர்டர் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஜிடிடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது குட் டெல் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கமாடிட்டி செக்ஷன்ல கிடையாது. இது ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த இதே நான் கமாடிட்டிஸ் போயிட்டு ஜிங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் பை கொடுத்தேன் அப்படின்னா அதே ரெகுலர் செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஜிடிடி அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. ஸோ அது இன்னும் கமாடிட்டிஸ்க்கு எனேபிள் கமாடிட்டிஸ் கிடையாது அது. அண்ட் ஒன்லி ஃபார் ஈக்விட்டி, நான் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுனால எனக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் நான் போகும்போது அதே ரெகுலர் ஆர்டர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜிடிடி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது எதுக்காகனா குட் டெல் ட்ரிகர்ட். ஸோ அது நம்ம இப்போ அதை ட்ரிகர் பண்ணலாமா, நம்ம அது ஒரு ஓப்பன் ஆர்டராக போய் உட்காராது. அது அந்த ப்ரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் ஓப்பன் பொசிஷன் நீங்கள் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்காக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஇ இந்த புட் ஆப்ஷனுக்கு நிஃப்டி 5th டிசம்பரோட இந்த 24,150 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 130ல இருக்குது. இப்போ மார்க்கெட் க்ளோசிங் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் லெட்ஸ் சி எப்படி ஜிடிடி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் நீங்கள் 130ல இருக்கிறத நீங்கள் ஒரு 120க்கு பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ், அதாவது எவ்வளோ தூரம் கீழே போகிற வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் கீழே போனுச்சுன்னா எனக்கு மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம், இதுக்கப்புறம் நான் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் அதே மாதிரி தான் டார்கெட்டு. ஸோ இது ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. ஸோ ஸ்டாப் லாஸ் எனக்கு லாஸை கம்மி பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 120ல இருக்கிறவன் சடனாக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சடனாக ஒரு 5 minutes கேப்பில் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 50 வரைக்கும் கூட வந்துடுவான், இல்லை ஒரு 80 காச்சும் வந்துடுவான் சடனாக 5 minutes கேப்பில். ஸோ அதனால நம்ம மார்க்கெட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டும் இருக்க முடியாது, ஏன்னா வி ஆர் டைட் அப் வித் அதர் ஒர்க்ஸ். ஸோ அந்த அந்த ரீசனுக்காக ஓகே 120ல நம்ம பை பண்ணியிருக்கோம். பை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ பை ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 80 ரூபா வரைக்கும் நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ 120ல வாங்கினது 80 வரைக்கும் நான் கீழே வந்துச்சுன்னா ஓகே ஐ கேன் பேர் த லாஸ். என்னால் 80 rupeesக்கு மேலேயும் கீழே போச்சு அப்படின்னா என்னால் லாஸை பேர் பண்ண முடியாது. ஸோ நான் 80ல முடிச்சுட்டு நான் வெளில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தே கேன் ஜஸ்ட் செட் த ஸ்டாப் லாஸ் ஹியர். அகெயின் ஸ்டாப் லாஸ் நம்மளால ப்ரைஸுக்கு செட் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் -10% கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி 120ல 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 rupees. ஸோ அப்போ 120ல வாங்குறீங்க, அதுலேருந்து ஒரு 12 rupees என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 108 இல்லைங்களா? ஸோ 120ல இல்லை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும் அப்படின்னா அது 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ 100ன்னு வைக்கும்போது 10% அப்படின்னா ஒரு 10 ரூபா. ஸோ 100 ரூபாயில நீங்கள் வாங்குறீங்க, 90 ரூபா வரைக்கும் அவன் ப்ரைஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான். 90 ரூபா வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு உங்களோட அந்த பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். அப்போ 10 ரூபா லாஸ்ல நீங்கள் வெளில வந்துடலாம். அண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அவ்வளோ கிட்டக்க வைக்க வேணாம்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் அது உங்களுக்கு லாஸும் கூட ஜாஸ்தியாக கொடுக்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக லிமிட் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுற அந்த ஸ்டாப் லாஸோட க்ரைட்டீரியா தான் அது. ஸோ அதனால அது நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் செட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது. பட் நீங்கள் -25% வச்சிங்க அப்படின்னா ஸோ 100 ரூபாய்க்கு 25% இஸ் லைக் என்ன சொல்கிறது 25 rupees வரைக்கும் அவன் கீழே போகலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 75 rupeesக்கு கீழே போனா அப்படின்னா எனக்கு அப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். மார்க்கெட் பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் நீங்கள் 30 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா வரைக்கும் கீழே இறங்க விடுவான் அவன். 70 ரூபா வந்ததுக்கு அப்புறமா அவன் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி பொசிஷன் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். உங்களுக்கு 30 ரூபா லாஸ்ல நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிமிலர்லி
the same method applies for target as well. ஸோ டார்கெட்னா வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக முடிச்சுட்டு வெளில வர்றதுக்காக நீங்கள் 100 ரூபாயில் வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 20% நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 20% நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ மார்க்கெட் வந்து 100 ரூபாயில் வாங்கிட்டான், 100 ரூபாயில் வாங்கினதுக்கு அப்புறமா டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 ருபீஸ் டார்கெட் நீங்கள் செட் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் டார்கெட் 20% செட் பண்ணும்போது, ஸோ 100 ரூபாயிலேருந்து 20% இஸ் நத்திங் பட் 120 ருபீஸ். ஸோ அவன் 120 போய் அங்கே போய் உட்காந்துருவான் அவன். ஸோ அந்த ஆர்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா போய் அந்த 20 ருபீஸில் போய் உட்காந்துருவான் அவன். ஸோ 20 ருபீஸில் ஜிடிடி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவான் அவன். ஸோ உட்காந்துட்டான் அப்படின்னா அந்த 120 வரும்போது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அந்த ப்ரைஸ் வரும்போது ட்ரிகர் ஆகிட்டு நம்மளோட அந்த பொசிஷன் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகிட்டு அந்த 120 ருபீஸில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். அப்போ நீங்கள் அந்த 20 ருபீஸ் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளில வந்துடலாம். சேம் அப்ளைஸ் ஃபார் நீங்கள் 40% போட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 100 ரூபாயில் வாங்கினதை நீங்கள் 140 ரூபாயில் விற்கிறீங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 40% ஆஃப் 100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 40 ருபீஸ். ஸோ அப்போ 140 ருபீஸ் எப்போ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வருதோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். ஸோ இது வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து மார்க்கெட் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் நான் வந்து 100 ரூபாயில் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் இஸ் 131. மார்க்கெட் 100 ரூபாய்க்கு வரும்போது நான் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் பை பண்ணிடுறேன். பை பண்ணிட்டு ஒருவேளை இன்கேஸ் வந்து எனக்கு மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்குறான் அப்படின்னா நான் ஒரு 30% வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் வெளில வந்துடுவேன். இல்லை மார்க்கெட் மேலே ஏறுறான் அப்படின்னா நான் ஒரு 40% நான் டார்கெட்டாக செட் பண்ணி வச்சுட்டு நான் வெளில வந்துடுறேன். அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க மார்க்கெட் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து அவங்களோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்கினா நான் இந்த ப்ரைஸுக்கு செல் பண்ணணும். அப்படி ஒருவேளை எனக்கு அந்த ப்ரைஸ் வரல, எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணலை அப்படின்னா ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ப்ரைஸ் கீழே இறங்கும் போது அப்போவுமே எனக்கு ஒரு ஆர்டர் ட்ரிகர் ஆகிட்டு எனக்கு வெளில வந்துடும். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். நமக்கு லாஸும் கம்மியாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100 ரூபாயிலேருந்து 140 ரூபா வரைக்கும் வந்தான் அப்படின்னா ஸோ இவன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு இவனும் வெளில வந்துடுவான். ஸோ இதுதான் வந்து ஜிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நம்மளால அதை பிளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால ரெகுலர் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ வந்து மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளால இதை பிளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. எஸ். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். இப்போ நம்மளால ஜிடிடி ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பெக்டட் தான் அது. பட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் நான். ஸோ ஜிடிடியில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிக்கலாம், டார்கெட்டும் செட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நீங்கள் ஒரு ப்ரைஸில் வாங்குறீங்க, அந்த ப்ரைஸ் வாங்கினதுலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸில் முடிச்சுட்டு வெளில வந்துடுறேன். எனக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆக வேணாம், எனக்கு கம்மி லாஸில் நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் டார்கெட் வந்து எனக்கு ஒரு 40% இல்லை 50% உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பர்சன்டேஜை செட் பண்ணிவிட்டு நீங்கள் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரைஸ் வரணும் ஃபர்ஸ்ட்டு, உங்களுக்கு இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுத்துக்கான ஜிடிடி அவன் ட்ரிகர் பண்ணிடுவான். ட்ரிகர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த எந்த ப்ரைஸ் வருது, ஒன்று ஸ்டாப் லாஸோட ப்ரைஸ் வருதா இல்லை டார்கெட்டோட ப்ரைஸ் வருதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் அவன் ட்ரிகர் பண்ணிட்டு பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் நீங்கள் ரெண்டையுமே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஐதர் நீங்கள் வந்து பை பண்ணிட்டு நீங்கள் டார்கெட் மட்டும் செட் பண்ணிட்டு அதுக்கான பெர்சன்டேஜ் வேல்யூவை செட் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அப்போ அவன் ஸ்டாப் லாஸ் அவன் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டான். 100 ரூபாய்க்கு வாங்கினது அவன் வந்து 50 ரூபா இல்லை 40 ரூபா இல்லை 60 ரூபா கீழே போனா கூட அவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எதுவுமே செட் பண்ணாததுனால வந்து அவன் பொசிஷன் எக்ஸிட் பண்ண மாட்டான். எப்போ அந்த 100 ரூபாயில வாங்கினது 40%க்கு 140 ரூபாய்க்கு அவன் மேலே வர்றானோ அப்போ மட்டும்தான் வந்து எனக்கு அந்த ஆர்டர் வந்து எனக்கு பை ஆகும், எனக்கு ஆர்டர் எக்ஸிட் ஆகும், செல் ஆகிட்டு எனக்கு வெளில வந்துடும். அப்படி பண்ணலாம். இல்லை நீங்கள் டார்கெட் வேணாம், நான் ஸ்டாப் லாஸ் மட்டும் செட் பண்ணிக்கிறேன், டார்கெட் வந்து நானே வந்து மார்க்கெட்டை பார்த்து நானே எக்ஸிட் பண்ணிக்கிற பொசிஷனை அப்படிங்கிறதும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இட்ஸ் அப் டு யுவர் ஓன் சாய்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை ஸோ இது வந்து ஜிடிடி. இதை பற்றி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு லேர்ன் மோர் கிளிக் பண்ணால் அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரி
GTT is nothing but good till triggered feature. ஸோ இதை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொன்னதே தான் இங்கேயுமே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதையுமே பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம இது வந்து ரியலாகவும் பார்த்தாச்சுங்க எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வித் பர்சன்டேஜ். நம்மளால இங்கே ப்ரைஸ் செட் பண்ண முடியாது, நம்மளால இங்கே பர்சன்டேஜ் தான் செட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜாக இருக்கும் அது. அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் and supporting me, friends. Thank you.